எங்க 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 இல்ல பாஸ், வந்துட்டு போயிருப்பாங்களான்னு கேட்க வந்தேன். உன்னை என்ன பண்ணா ஆத்திரம் அடங்கும்? ஏன் பாஸ் திட்டுறீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? பின்ன என்ன சொல்ல வந்ததை முழுசா சொல்லாம அறகுறையா சொன்னா பயப்படாம என்ன பண்றது? இனிமே எதை சொன்னாலும் விளக்கமா சுருக்கமா கண்டென்சிட்டின்ற மாதிரி சொல்லணும். ஓகே பாஸ். வந்துட்டு போயிருப்பாங்களா போலீஸ்? அட கருமமே. சரி அதோட உள்ள போலாம். அதான் தப்பிச்சிட்டுமே, எதுக்கு உள்ள போடும்? ஐயோ இது அந்த உள்ள இல்ல, இந்த உள்ள. நான் எந்த உள்ளக்கே வரல. ஏன் வரல? என்ன கொல்ல பாக்குறீங்களா? போலீஸ்காரங்களை காலி பண்ண நீங்க செட் பண்ண பச கரண்ட் ஷாக்கு விஷப்புகை எல்லாம் வீட்டுக்குள்ள அப்படியே தானே இருக்கும். ஐயோ கடவுளே, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? பசே அவங்களே வாரி பூசின்னு போயிருப்பாங்க. உள்ள போய் நம்ம கரண்ட் கனெக்ஷனை கட் பண்ண அவ்வளவுதான். அந்த விஷப்புகை அங்கேயே தானே சுத்திட்டு இருக்கோம். அதை என்ன பண்ண போறீங்க? ஐயோ அது விஷ புகையும் இல்ல, மண்ணாங்கட்டி புகையும் இல்ல, சும்மா ஒரு டம்மி செட்டப். டம்மி செட்டப்பா? என்ன பாஸ் சொல்றீங்க? எல்லாத்தையும் கலந்து ஸ்பீக்கர்ல விஷ புகைன்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க பயந்து ஓடிட்டாங்க. மத்தபடி அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ன்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு நான் கொடுத்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஷாக் அது. சூப்பர் ஐடியா பாஸ். எப்படி இப்படி யோசிச்சீங்க? பொதுவாகவே புகைன்னா மனுஷங்களுக்கு அலர்ஜி. அதுலேயே விஷ புகைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, எல்லாரும் பயந்து ஓடுவாங்கன்றது என் கணக்கு. என் கணக்கு படி போலீஸ்காரங்க பயந்து ஓடிட்டாங்க, அவ்வளோதான். நீ வா உள்ள போலாம். ஓகே பாஸ், வாட் நெக்ஸ்ட்? லில்லி, என்ன பாஸ்? நீ இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், இந்த வாட் நெக்ஸ்ட்ன்ற கேள்வியை நான் மட்டும் தான் கேட்கணும். ஏன்னா நான் தான் உன் பாஸ். நீங்க வேலைக்கு சேர்த்தப்ப என்ன சொன்னீங்க? உங்க முகத்தை பார்த்து பேசிட்டு இருக்கணும்னு மட்டும் தான் சொன்னீங்க. ஆனா இப்ப அது மட்டுமா நடக்குது? உலகத்துல இருக்கிற ஃப்ராட் தனம், முன்னமரித்தனம், முடிச்சு வைத்தனம் எல்லாத்தையும் செய்ய சொல்றீங்க. பெருசா ரூல்ஸ் பேசுறீங்க. உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எனக்கு பேச தெரியும். வேலைனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதான் செய்யும். முதலாளி சொல்றதை தொழிலாளி கேட்டு தானே ஆகணும். அப்படிப்பட்ட வேலையே எனக்கு வேணாம். சம்பளத்தை செட்டில் பண்ணுங்க, நான் போயிட்டே இருக்கேன். எந்த சூழ்நிலையில என்ன பேசுறது லில்லி? போலீஸ் சொன்னே தான் தெரியிட்டு இருக்கு தெரியுமா? அது உங்க கூட சேர்ந்ததுனால தான். நேரா போய் சரண்டர் ஆகி அப்ரூவர் ஆயிடுறேன். ஐயோ லில்லி லில்லி வேணா லில்லி, நான் உன்னை மலை போல நம்பியிருக்கிறேன். என் தலையில கல்ல தூக்கி போட்டுறாத. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து போலீஸ் கிட்ட போய் அப்ரூவர் ஆயிடாத. இங்கேயே வேலையை கண்டினியூ பண்ணி சம்பளம் வேணா கூட மேலே போட்டு தரேன். எவ்வளவு சேர்த்து தருவீங்க? என்ன ஒரு 150? சரி 300. உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், ஒரு 500. நோ 1000. 1000மா? இல்லன்னா நான் போறேன். 1000 ரூபாய் கொடுத்துறேன், வேலையை கண்டினியூ பண்ணு. அப்படி வாங்க வழிக்கு. இப்ப கேளுங்க. கள்ளி. என்னது? லில்லி வாட் நெக்ஸ்ட்? மூசாவை அடக்கி வச்சாதான் நாம மேற்கொண்டு மூவ் பண்ண முடியும். ஆமாம், பூதகுல இளவரசன், மக்களின் நண்பன் அந்த மூசா. ஆனா இந்த ப்ரொஃபசர் எக்ஸுக்கு மட்டும் பரம எதிரி. இப்ப நேரா மூசா வீட்டுக்கு போறோம், அவனை வெளியே கூப்பிடுறோம், மிரட்டுறோம், அடக்குறோம். ஓகே பாஸ், நாளைக்கு அடக்கிக்கலாம். இப்ப நேரமாச்சு, நான் நேரா என் வீட்டுக்கு போறேன். அடி பாவி, 1000 ரூபாய் அதிகமா கேட்டு வாங்கிட்டு அடாவடித்தனம் பண்ணிட்டு போறாள. மூசா மூசா, வரேன் வரேன். மாஸ்டர், உங்களை பார்க்க இன்ஸ்பெக்டர் கோதண்டா வந்திருக்காரு. ஹால்ல வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். சரி வா. வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க. என்ன மிஸ்டர் கோதண்டம், அந்த ராஸ்கல் ப்ரொஃபசர் எக்ஸை அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? அதில் பாருங்க சார், அது என்ன ஆச்சுன்னா... ஏன் நெளிறீங்க? அரெஸ்ட் பண்ணலையா? அதை சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். எது? அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லத்தான் வந்தீங்களா? மன்னிக்கணும் சயின்டிஸ்ட் சார், நீங்க சொன்னதும் நானும் ஸ்டேஷனுக்கு போய் என் டீமை கூட்டிக்கிட்டு ப்ரொஃபசர் எக்ஸ் வீட்டுக்கு போனேன்னா அங்க போனா இப்படிலாம் அவஸ்தைப்பட்டுட்டு வேற வழி இல்லாம திரும்பி வந்துட்டோம் சயின்டிஸ்ட் சார். என்ன மாஸ்டர் கதை இது? இவங்க பிடிக்க போனாங்களாம், ஷாக் அடிச்சுதான், தர வழுக்குச்சான், புகை வந்துதான். கேட்கவே சின்ன புள்ளத்தனமா இல்ல? மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், உங்க கையால் ஆகாத தனத்துக்கு ஜீனியே முறைக்கிறீங்க. ஜீனி சொல்றதுல என்ன தப்பு? இத பாருங்க இன்ஸ்பெக்டர், இதோட 4 தடவை இது சம்பந்தமா நீங்க வந்து என்னை பார்த்துருக்கீங்க. நான் உங்களை 2 தடவை வந்து பார்த்துருக்கேன். இடையில அந்த ப்ரொஃபசர் எக்ஸ் என்னையும் என் பேத்தியையும் கடத்திக்கிட்டு போய்
ஒரு சின்ன பையன் வந்து மீட்டுட்டு வந்துட்டான். ப்ரொஃபசர் எக்ஸ் இருக்கிற அட்ரஸை சொல்லியும் உங்களால அவனை பிடிக்க முடியல. அவன் ரொம்ப ஈஸியா தப்பிச்சு போயிட்டான். நீங்க வெறுங்கையோட திரும்பி வந்திருக்கீங்க. இதெல்லாம் என்ன சார்? இல்ல என்னன்னு கேக்குறேன். இல்லை சார், அது வந்து நோ, எதை சொல்லி என்ன சமாளிக்காதீங்க இன்ஸ்பெக்டர். சார் சார் ப்ரொஃபசர் எக்ஸ் எவ்வளவு பெரிய கிரிமினல்னு புரியாம நீங்க அவனை பிடிக்க காலம் கடத்திக்கிட்டு இருக்கீங்க. இல்ல உங்களால முடியலனாலும் அதையாவது ஓப்பனா சொல்லுங்க. நான் பிஎம் கிட்ட பேசி சிபிஐக்கு ஏற்பாடு பண்றேன். இல்லை சார், இல்லை. என் மான மரியாதைலாம் போயிடும் சார். அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. இன்னும் ஒரே ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். நான் எப்படி அந்த ப்ரொஃபசர் எக்ஸை பிடிச்சிருவேன் சார். ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை. சரி போங்க. தேங்க்ஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். மே ஐ ஹெல்ப் யூ? ஏதாவது பேசுன பேட்டரியை அறுத்து காக்காக்கு போட்டுரும். ஜாக்கிரதை. என்ன நினைச்சிருக்கீங்க? என்ன இவரு ஏன் மேலேயே கை வைக்கிறாரு? ஜாக்கிரதையா தான் இருக்கணும். என்ன லில்லி இது? நாம ஹைட்ரஜன் பாம்பை கைப்பற்றப்பட்ட திட்டம் மாதிரி என்னை கொண்டு வந்து எங்கேயோ நிறுத்திட்ட. மூசா வீடு இங்க தானே பாஸ் இருக்கு, அதனால இங்க தானே வந்தாகணும். எது மூசா வீடு? இதோ இதான் பாஸ். ஆ, ஆ, வேற லோகத்தில் இருக்கிற பூதங்கள்லாம் சிஎம்டிஎல் அப்ரூவல் வாங்கி இங்க வீடு கட்டி குடியேறிடுது. பாஸ், இது ஏதோ வக்கீலோட வீடு, அவங்க வாடகைக்கு குடியிருக்காங்க. வக்கீல் வீடா? அப்போ இதுங்களை காலி பண்ண வைக்கிறது ரொம்ப ஈஸியா போச்சு. பாத்து பாஸ், மூசாங்கிறது சின்ன பூதம், அதுவே நமக்கு தண்ணியை காட்டிடுச்சு. இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பூதமா தான் இருப்பாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டீங்க, அப்புறம் ஆபத்தாயிடும். எவ்வளவு பெரிய பூதங்களா இருந்தாலும் இன்னைக்கு அதுங்களை ஒரு கை பார்க்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். விதி வலியது. வாங்க பாஸ், உள்ள போலாம். கூப்பிடு. ஹலோ, யாருங்க வீட்ல? கொஞ்சம் வெளியில வாங்க. யார் நீங்க? நீங்க எங்க வீட்ல வந்து நின்னுக்கிட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்களா? நீங்க யார்? முதல்ல அதை சொல்லுங்க. என்ன பேச மாட்டேங்கிறீங்க? புருஷன் முன்னாடி பிரச்சனையா? டைவர்ஸ் வேணுமா? யோ, யாருக்கு புருஷன்? ஓ, பிரச்சனை அந்த அளவுக்கு முத்திருச்சா? எங்களுக்குள்ள இன்னும் கல்யாணமே ஆகல. ஓ, அதுக்குள்ளே பிரச்சனையா? சீ பாஸ், வந்த விஷயத்தை சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க. அந்த ஆளு ஓவரா கற்பனை பண்ணிட்டு இருக்கான். அப்ப நீங்க ரெண்டு பேரும் லவ் ஆஷ் கூட கிடையாதா? மிஸ்டர், இது மூசா வீடு தானே? இல்லையே, இது வக்கீல் ராமாமிர்த வீடு. என்ன லில்லி இது ஒரு மாத்தி சொல்றாரு? ஐயோ கடவுளே பாஸ், அந்த ராமாமிர்த வீட்ல இவங்க வாடகைக்கு குடியிருக்காங்க. ஓ, அப்போ இது மூசா வீடு தான். ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அப்ப இது மூசா வீடு தான். மூசாவுக்கு நீ என்ன வேணும்? அப்பா. அப்ப நீ அப்பா பூதமா? இப்பவும் நான் தாங்க அப்பா பூதம். உங்க மகனை கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. யார பார்த்து ஜாக்கிரதையா இருக்க சொல்றது? என்ன பார்த்து? நீங்க யாரு? ஐ அம் ப்ரொஃபசர் எக்ஸ். ஓ, நீங்க தான் அந்த ப்ரொஃபசர் எக்ஸா? ஐ, எங்க பாஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எங்களுக்கு எல்லா பாஷையும் தெரியுமே. யோ ராணி, அவங்க சொல்ற பாஷை வேற, நீ சொல்ற பாஷை வேற. யோ, எல்லாரும் ஒரே பாஷை தானே பேசிட்டு இருக்கோம். ஷோ, ஆளுக்கு பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்கிறேன். என்னது கோவத்துல இருக்கியா? மூசா எல்லா விஷயத்தையும் எங்க கிட்ட சொன்னா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு உனக்கு கோவம் வேற வருதா? ஏய், ஒழுங்கா மரியாதையா போயிட, இல்ல பிச்சு புடுவே பிச்சாமா. இங்க எல்லாம் ஊரு விட்டு ஊர் வந்தாலே வாலாட்ட முடியாது. நீங்க லோகம் விட்டு லோகம் வந்து சட்டம் போடுறீங்களா? நீங்க எல்லாம் யாருன்னு ஊருக்குள்ள சொல்லி உங்க மண்டவாளத்தை தண்டவாளத்தை ஜாக்கிரதை. போய் சொல்லு, யார் நம்புறாங்கன்னு பாப்போம். மத்தவங்க நம்புறாங்களோ இல்லையோ, அது ரெண்டாவது விஷயம். முதல்ல உனக்கு என்ன வேணும்? நீ கொண்டு வந்த பஞ்சாயத்து என்ன? அதை முதல்ல சொல்லு. இந்த பூமி எங்களுடைய மண்ணு. நாங்க இங்க வெட்டிக்குவோம், அடிச்சுக்குவோம், குத்திக்குவோம், கொஞ்சிக்குவோம். இதுல பூதங்கள் நீங்க தலையிடக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா இங்க இருக்க முடிஞ்சா இருங்க, இல்ல உங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உங்க லோகத்தை பார்க்க கிளம்புங்க. ஆமா, போக முடியாது. என்ன பண்ணுவ? இந்த ப்ரொஃபசர் எக்ஸோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டி வரும். ரெண்டுல ஒண்ணுதான் தீஞ்சு போய் கிடக்க. இந்த லட்சணத்துல இன்னொரு முகமா? எங்க அதையும் காட்டு பார்க்கலாம். காட்டு பார்க்கலாம். காட்டுறா பார்க்கலாம். Stop it.
வேணாம், நான் பயங்கர பவர்ஃபுல் வெப்பன்ஸ்லாம் வச்சிருக்கிறேன். அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணாயிடும். என்ன பண்ணுவா? ரே விடுவியா? விட்றா விட்றா. இந்த பாருப்பா, நாங்க பல தடவை ரே விட்டு ஓஞ்சு போயிட்டோம். மறுபடியும் எங்களை ரே விட வச்சிடாதே. போ ராசா, போய் நல்ல வழியில பழைக்கிற வழிய பாரு. பாஸ், இவங்க இப்படி எல்லாம் சொன்னா பயப்பட மாட்டாங்க. ஃபைனலா ஒரு பஞ்சு சொல்லிட்டு வாங்க, நாம வேற வழி யோசிக்கலாம். நீ என்னதான் யோசிச்சாலும் முடிவுல தர்மம் தான் ஜெயிக்கும். நான் எங்க பாஸ் தானே பஞ்சு சொல்ல சொன்னேன். பாஸ், நீங்க சொல்லுங்க பாஸ். என்னை பகச்சுக்கிட்டவங்க வாழ்ந்தது இல்ல, என் கூட சேர்ந்தவங்க வீழ்ந்தது இல்ல. கூடிய சீக்கிரம் நான் யாருன்னு காட்டுறேன், வரேன். மூசா இந்த வீட்டுக்கு வந்து கிழவனையும் பேத்தியும் மீட்டுட்டு போனது கூட இல்லாம அவங்க வீட்டுக்கு போனா இந்த பூதங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து என்னையும் லில்லியும் மிரட்டி அனுப்பிச்சிச்சுங்களே. பூதங்கள்னா கெட்டதுதான் செய்யும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா இந்த பூதங்கள் என்னடான்னா அநியாயத்துக்கு நல்லது பண்ணுத. இதுங்களை எப்படி அடங்குறது? லில்லியாவது ஏதாவது நல்ல யோசனை சொல்லுவான்னு பார்த்தா இவ என்னடான்னா 3 மணி நேரமா கையை ஆட்டி ஆட்டி அபிநயம் பிடிச்சிட்டு இருக்கிறா. என்னை பிளாக்மெயில் பண்ணி சம்பளம் வேற 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா. விடக்கூடாது, கொடுக்குற காசுக்கு இவனை சக்கையா புழிஞ்சு வேலை வாங்கணும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாஸ். நானும் இத்தனை நேரம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம தான் இருந்தேன். ஆனா நீ உருப்படியா ஒரு யோசனை கூட கொடுக்குற மாதிரி தெரியலையே. பதில் சொல்லு. சரி, எனக்கு தான் தோணல, உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? எனக்கு என்னென்னலாமோ தோணுது, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா? நான் பூதத்தை அடக்குற விஷயமா ஏதாவது தோணுச்சான்னு கேட்டேன். என்ன நீ என்னைய கேள்வி கேட்டுனுக்குற? உனக்கு என்ன தோணுச்சு அதை முதல்ல சொல்லு. சரி, அரைகுறையான ஐடியாவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. 2 பேரும் பேசி அதை நல்லா பாலிஷ் பண்ணிடலாம். ஏன்டா இந்த ஆளுகிட்ட வேலைக்கு சேர்ந்தோன்னு தோணுச்சு. இத பாலிஷ் பண்ணுங்க பாப்போம். I know that you are a naughty girl, but விளையாடக்கூடாது லில்லி. இது மேட்டர் ரொம்ப சீரியஸான மேட்டர். எப்படியாவது நம்ம அந்த பூதங்களை அடக்கி ஆகணும். ஏதாவது ஒரு ஐடியா கூட ப்ளீஸ். இன்னும் 2 மினிட்ஸ்ல சொல்ற, வெயிட் பண்ணுங்க. இந்த ஆளு வேற ஐடியான்னு என் உயிரை வாங்குறான். இந்த சமயம் பார்த்து எனக்கும் எதுவுமே தோண மாட்டேங்குதே. ஏதாவது சொல்லி தொலைச்சாலாவது கொஞ்ச நேரம் அக்கடான்னு உட்காரலாம். இவ்வளவு பில்டப் பண்றால நல்ல ஐடியாவா சொல்லுவா போல இருக்குது. பாஸ், இப்படி பண்ணா எப்படி? எப்படி பண்ணா எப்படி? நீங்க அலாவுதீனும் அற்புத விளக்கும் கதை படிச்சிருக்கீங்களா? ஐயோ, கதை படிக்கிற நேரமா இது? ஐயோ பாஸ், நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? படிச்சிருக்கேன். அதுல அற்புத விளக்க தேய்ச்சா தானே பூதம் வரும். ஆமா. அந்த அற்புத விளக்க யார் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தானே பூதம் அடிமை. ஆமா. அவங்க சொல்ற பேச்ச தானே அது கேக்கும். ஆமா. அந்த அற்புத விளக்க தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டா அந்த பூதம் நமக்கு அடிமையாடும்ல. ஆஹா, லில்லி 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 லில்லி. ஐயோ, எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்துக்கு ஒன்று அப்படியே தூக்கி ஒரு சுத்தணும் போல இருக்கு. ஆனா முடியாது, நீ ஒத்துக்க மாட்ட. தெரியுதுல, அப்புறம் ஏன் சொல்றீங்க? மனசு தாங்கல, அதான் சொல்லிட்டேன். சரி சரி, அதை விடு. இப்போ கார்த்திகை மாசம். இந்த கார்த்திகை விளக்கு வேணா எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இந்த அற்புத விளக்கு எங்க கிடைக்கும்? காதி கிராஃப்ட்ல தள்ளுபடியில விப்பாங்க, போய் வாங்கிக்கோங்க. லில்லி, பின்ன என்ன, நீங்க கொஞ்சம் கூட மூளை யூஸ் பண்ணவே மாட்டீங்களா? எல்லாம் நானே சொல்லி தரணுமா? நீ சொன்னா கரெக்டா இருக்கும், அதான் உன்னை சொல்றேன். சொல்லு லில்லி. சரி சொல்றேன். இந்த பூமியில ஃப்ரீயா பூதங்கள் வாழுதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப வீக்கா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்ல பாஸ், இப்போ அந்த அலாவுதீன் பூதம் யாருக்கும் அடிமை இல்லைன்னு அர்த்தம். அப்படியே வச்சுக்கலாம். அப்படிதான் வச்சுக்கணும். வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டா அந்த அற்புத விளக்கு இப்ப எங்க யார்கிட்ட இருக்கும்? தெரியலையே. அது எனக்கு தெரியும். அப்ப எதுக்கு என்கிட்ட கேட்ட? உங்களுக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும்னு சொன்னேன். சரி, இப்ப எதுக்கு சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கோம்? டக்குன்னு மேட்டருக்கு வா. வரேன். இப்போ அற்புத விளக்கு அந்த பூதங்க கிட்ட தான் இருக்கும். அதனாலதான் அதுங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், அவங்க வீட்டுக்கு போய் அந்த விளக்கை எடுத்துட்டு வந்து விளக்க தேய்ச்சி அந்த அலாவுதீன் பூதத்தை விளக்குல அடைச்சிட்டா மொத்த பூதங்கள் எல்லாம் நமக்கு சரண்டர். எப்படி ஐடியா? முட்டாள்தனமா இருக்கு பாஸ். பின்ன அற்புத விளக்குல இருந்து வெளியே வர அலாவுதீன் பூதத்தால செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லையா? நீ படிச்சது இல்லையா? ஆமா. அப்புறம் எதுக்கு நம்ம அந்த விளக்குல போட்டு அடைக்கணும்? நேரா விஞ்ஞானி அருமைநாயகம் வீட்டுக்கு போய் அந்த ஹைட்ரோபாமை எடுத்துன்னு வந்துட போதே. பாஸ், உண்மையிலேயே நீங்க பிரில்லியன்ட் பாஸ். கலக்கிட்டீங்க. எனக்கு தோணவே இல்ல, உங்களுக்கு எப்படி தோணுச்சு? Because I am your boss.
கிளைமேக்ஸ்ல சைடு வாங்கி வின் பண்றது தான் இந்த ப்ரொஃபசர் எக்ஸோடைய டெக்னிக். பொறாமப்படாத. நைட்டு பூதத்துடைய வீட்டுக்கு போறோம், விளக்க தேடி கண்டுபிடிக்கிறோம். டன். மருமகள் காதை கடித்து துப்பின மாமியார். ஷாபாஷ், மாமியார்னா இப்படித்தான் இருக்கணும். குட் நியூஸ். மேல என்ன படிக்கலாம்? மாமியார் தலையில் ஆணி அடித்த மருமகள். இவ இல்ல மருமக, நம்ம என்ன இருப்பா போல் இருக்கு. ஆணி அடிச்ச கைய ஒடிச்சு அடுப்புல வைக்க, மருமக காதை கடிச்ச வாயில வெடிகுண்டு வைக்க. பாட்டி. மூசா வா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே. என்ன விஷயம் பாட்டி? மூசா இங்க வா. ஒரு நிமிஷம். நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? மூசா, நான் சொல்ல போறது முக்கியமான விஷயம். இங்க வா. மூசா, நான் சொல்றதும் அதை விட முக்கியமான விஷயம். நான் சொல்ல போறது பகையாளிய பத்தின விஷயம். நான் மட்டும் என்ன பங்காளி பத்தியா சொல்ல போறேன்? நானும் பகையாளி பத்தி தான் சொல்ல போறேன். ஐயோ, எனக்கு தலைய முடிச்சிரும் போல இருக்கு. முதல்ல யாராவது ஒருத்தர் விஷயத்த சொல்லி தொலைங்க. நாங்க சொல்றோம் மூசா. தாத்தா, என்ன தாத்தா இது? பகையாளி பங்காளின்னு சொல்றாங்க. என்ன விஷயம் தாத்தா? டேய், அந்த விஞ்ஞானி அவர் பேத்தியும் கடத்திட்டு போய் வச்சானே ப்ரொஃபசர் எக்ஸ், அவன். ஓஹோ, நான் அவனோட திட்டத்தை தவிடுபடி ஆக்குனதுக்கு இங்க வந்து குதிச்சுட்டு போனானாக்கும். ஆமா மூசா, நீ அவங்கிட்ட நாங்கள பூதகுல ஆளுங்கன்னு சொல்லிட்ட போல இருக்கு. அவன் அதை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பூதகுல ஆளுங்கன்னு வெளியே சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு குதியா குதிச்சுட்டு போயிட்டான் மூசா. அவனை நீங்க சும்மாவா விட்டீங்க? விடுவோமா? பதிலுக்கு நாங்களும் தாண்டவம் ஆடிட்டோம்ல. அவன் துப்பாக்கி எல்லாம் காட்டி மிரட்டினா மூசா. நல்ல வேலை எனக்கு கோவம் வரல. கோவம் மட்டும் வந்திருந்ததுன்னு வச்சுக்க, ஒண்ணு கிடக்கல ஒண்ணு நடந்திருக்கும். ஐய, இவருக்கு கோபம் வந்துட்டாலும் வரட்டும் காட்டுறேன். என்னது அது? மூசா, லீ மாதிரியோ மொகம்போ மாதிரியோ இந்த ப்ரொஃபசர் எக்ஸ் மந்திர மாந்திரிகம் தெரிஞ்சவன் இல்ல. ஆனா நாம யாருன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால நாம அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். தாத்தா, ப்ரொஃபசர் எக்ஸ் ஒரு விஞ்ஞானி. அவனால மக்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்களை தயாரிக்க முடியுமே தவிர பூதங்களான நம்மள அவனால எதுவும் செய்ய முடியாது. நாம பூலோகத்துல சந்திக்கிற தீய சக்திகளோட 10 11, அதுல இவனும் ஒண்ணு. கவலைப்படாதீங்க தாத்தா, அவனை நான் பாத்துக்கிறேன்.